எங்களுடைய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் இந்தியா அப்போ தான் பிறந்து ஒரு 10-12 வயசு ஆயிருக்கு இந்தியாவுக்கு. 2026 நீங்கள் பார்க்கக்கூடிய இந்தியா அல்ல. 1958, 60, 70 அந்த காலகட்டங்களில் இருந்த இந்தியா. மிக சாதாரணமாக நீங்கள் பார்த்துட்டு போன இந்த மகாமாரி வந்தது இல்லையா, கொரோனா, இதை விட கொடுமையான பல நோய்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த கொடுமையான நோய்கள் அப்படின்னா அம்மை நோயாக இருக்கலாம், ஆட்கொல்லியாக இருக்கும், மலேரியாவாக இருக்கலாம், காலராவாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் ஆட்கொல்லிகளாக இருக்கும். ஆனால் ஆட்கொல்லிகள் அல்லாமல் உங்கள் தோற்றத்தை சிதைக்கக்கூடிய ஒரு நோய் ஒன்று அந்த காலத்தில் இருந்தது. இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு அதற்கு பெயர் சொல்லுவோம். இந்த இளம்பிள்ளை வாதம் வீட்டில் போய் கேட்டு பாரு அம்மா, ஆங்கிலத்தில் போலியோ அப்படின்னு பேருண்டு. இந்த போலியோ நோய் கணிசமாக உலகத்தை தாக்கி கொண்டே இருந்த காலகட்டம். 1978 வரும்போது ரோட்டரி இன்டர்நேஷனல் ஒரு முடிவு செய்து இதற்கான மாற்று மருந்து வேக்சின் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதை மணிலால தொடங்குறாங்க 1978. இந்தியாவை வந்து அடையும் போது 1985 இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட்டரி முடிவு செய்கிறது, இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கால பிரஜைகள் கண்டிப்பாக இளம்பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்படக்கூடாது. அது என்ன அவ்வளோ பெரிய கொடிய நோய், உருக்குலைக்கக்கூடிய நோய். குழந்தைங்க 10 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க ஆரோக்கியமாக மேலும் கீழும் ஆடிட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, ஓடிட்டு இருப்பாங்க, குதிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல நிற்காம சுழண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு திடீர்னு ஒரு விஷக்காய்ச்சல் வரும். அந்த விஷக்காய்ச்சல் வந்து 10 நாள் கழித்து அந்த காய்ச்சல் போகும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, குழந்தையுடைய கால்கள் எல்லாம் அப்படியே சூம்பி வலு இழந்து போயிருக்கும். நல்லா வளரக்கூடிய ஒரு செடியை தூக்கி அந்த வெயில போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வதங்கி வாடி அப்படியே துவண்டு போயிடும். அந்த குழந்தைங்களால அதுக்கப்புறம் நிற்க முடியாது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. எங்கள் வகுப்பில் ஒரு 40 பேர் எங்கள் கூட படிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 3 பேராவது கால்கள் சூம்பி இருக்கும். அவங்களால ஏறி படி வர முடியாது, நடக்க முடியாது, தவழ்ந்து வருவாங்க. இல்லைன்னா தாங்கி காலை தாங்கி எடுத்து வச்சு வருவாங்க. ஒரு திருமண விழாவுக்கு போனோம் அப்படின்னா சொந்தக்கார குழந்தைங்களை எப்படி 2-3 குழந்தைங்களுக்கு இருக்கும், திருவிழாவுக்கு போனால் இருக்கும். மாடியில் இருக்கக்கூடிய வகுப்புகளுக்கு அவங்க ஏறி வர முடியாது. அப்படி வந்தாலும் ஊன்றுகோல் சத்தம் அவங்க வர்றதுக்கு முன்னாலே எங்கள் காதில் கேட்கும். தாய் தகப்பனுடைய நிரந்தரமான சோகமாக அந்த குழந்தைகள் மாறி போயிடுவாங்க. பிடி கிளாஸில் அவங்களால வர முடியாது, பேண்ட் அப்படின்னா முடியாது, என்சிசியில் முடியாது, சோகத்தோடு அங்கே உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமாக பிறந்த குழந்தைகள் தான், எந்த ஊனமும் இல்லாமல் பிறந்த குழந்தைகள் தான். ஆனால் அந்த போலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இளம்பிள்ளைவாதத்தினுடைய தாக்கம் முடிந்து போகும்போது வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைகள் அந்த தாக்குதலுக்கு ஆளாயிருப்பாங்க. இந்திய அரசால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதற்காக கூடிய செலவு என்ன, இன்னைக்கு போய் நீ மறுபடியும் தேடிப்பார். ஒரு பெண்மணி வந்தாங்க பேசினாங்க அப்படிங்கிறது அல்ல. யார் வந்து பேசினாலும் சரி, ஆண்டவனே உங்க முன்னால வந்து உங்ககிட்ட பேசினாலும் சரி, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள். அவ்வளவே தான். தமிழாசிரியருக்கு நன்றி. மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா? அப்ப வீட்டில் போய் இன்னைக்கு தேடி பார்க்க போறேன், வாட் இஸ் போலியோ, என்ன ஆச்சு இந்தியாவில் அப்படின்னு பார்க்க போறேன். அப்போ 1985 முடிவு பண்ணது, இதை வெளியே விரட்டியே ஆகணும் அப்படிங்கிற பெரிய முடிவு எடுக்கப்படுது. ஒரு டோஸ் அவிரெடி தேங்க்யூ. உங்களுக்காக ஒரே ஒரு தடவை கைத்தட்டு தாங்கமே. நான் என்ன காரணம்னு சொல்லிடுறேன். தட்டு. தேங்க்யூ. என்ன காரணம் தெரியுமா? மைக்கு கொஞ்சம் தொண்டை கமரலாக இருந்தது, எனக்கு இல்லை மைக்குக்கு. அதை மாற்றி எங்கிட்ட வரக்கூடிய அந்த சில வினாடிகள் இருக்கு இல்லையா, அந்த வினாடிகள் கூட நீ பயன்படுத்தி பக்கத்தில் திரும்பி பேசியிருக்கலாம், உன் அமைதியை கலைச்சிருக்கலாம். ஆனால் அந்த மைக் என் கைக்கு வந்து வேற மைக் அந்த பக்கம் திரும்பி போகிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருந்தேன் இல்லையா, அதுதான் உன்னுடைய நாகரிகம். அதற்காகத்தான் உனக்காகவே கைத்தட்டிக்கோன்னு நான் சொன்னேன். பிரில்லியன்ட், வெரி குட். தலைமை ஆசிரியருக்கு மிகப்பெரிய நன்றி. ரைட், இப்போ திரும்பி இதே போலியோக்குள்ளே வரோம். போய் தேடிப்பாரு. ஒரு டோஸ் மருந்து 275 300 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஒரு வீட்டில் 5 குழந்தைகள் இருக்காங்க, 4 குழந்தைகள் இருக்காங்க, 3 குழந்தைகள் இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு அது கட்டுப்படி ஆகாது. ஏன்னா அது ஒரு டோஸோட முடியாது, 3 டோஸ் கொடுத்தாகணும். கட்டுப்படி ஆகாது. 275 300 ரூபாய். அப்படி இருக்கும் பொழுது யார் கொடுப்பாங்க? அரசால முடியாது அப்படின்ன பொழுது அந்த நேரம் நமக்காக களம் இறங்கியது ரோட்டரி. நமக்காக களம் இறங்கியது. உங்ககிட்ட வந்து பேசின விஜயகுமாரி மேடம் இருக்காங்க இல்லையா, ஷீ இஸ் அ மேஜர் டோனர். எங்கேயோ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, நீங்க உட்பட அத்தனை குழந்தைகளுக்கும்
அவர்களுக்கு இளம்பிள்ளைவாதத்திற்கு எதிரான மருந்தை சொட்டு மருந்தாக அவர்களுக்கு கொடுப்பதற்கான பணத்தை தாய் தகப்பனால் கொடுக்க முடியாது, அரசால் முழுவதும் ஏற்க முடியாது அப்படின்ன போது ரோட்டரி அமைப்பில் உள்ள அங்கத்தினர்கள் அத்தனை பேரும் பணம் கொடுத்துருக்காங்க. உன் கால் உறுதியா இருக்கிறதுக்கு, உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மருந்துக்கு அவங்க தான் காரணம். முத்து அண்ணாச்சி இந்திய ரூபாயில் நாங்க சொல்லக்கூடிய முத்து அண்ணாச்சி 5 கோடி ரூபாய் இதற்காக கொடுத்திருக்காரு. பெரிய விஷயம். இனிமே நீ என்ன பண்ணுவ? இங்கேயும் தூத்துக்குடியிலையும் ரோட்டரி கிளப் இருக்கு. ரொட்டேரியன்ஸ் யாரையாவது நீ வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்குமே ஆனால், தாய் தகப்பனோடு நீ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமே ஆனால், அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், சினிமா தியேட்டராக இருக்கலாம், புத்தகம் விற்கக்கூடிய ஒரு கடையாக இருக்கலாம், அல்லது மாலாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னா அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட ஒரு நன்றி சொல்லி பழகிடு. ஏன்னா அந்த சொட்டு மருந்துக்கு அவங்க மட்டும்தான் காரணம். இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய சொட்டு மருந்து. தூளியில சின்ன குழந்தையா நீ படுத்துட்டு இருந்த பொழுது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட தெரியாது உன் காலை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அவங்க அறியாமையும் தாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த செவிலியர்கள் உங்க வீட்டுக்கு வாசக்கதவை தட்டி தட்டி திறக்கலைன்னா தள்ளி உள்ள வந்து குண்டு கட்டா உன்னை தூக்கிட்டு போய் அம்மாவையும் அப்பாவையும் கூட இழுத்துட்டு போய் குழந்தைக்கு கொடுத்தே ஆகணும். அப்பெல்லாம் வானொலியில மீண்டும் மீண்டும் அது சொல்லிட்டே இருப்பாங்க. பேருந்துல மறுபடியும் சொல்லுவாங்க, குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுத்தாகி விட்டதா, போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாகி விட்டதா நினைவூட்டி கொண்டே இருப்பாங்க. குழந்தை வாயில இந்த சொட்டு மருந்தை ஊத்துவாங்க. ஊசியா போட்டோம் அப்படின்னா வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மருத்துவர் தான் அதை ஊசியா கொடுக்காம சொட்டு மருந்தா மாத்தி கொடுத்தது உலகத்துக்கே. வெள்ளூர் அப்படின்னு தெரியும் உனக்கு, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அங்க இருக்கக்கூடிய சிஎம்சி ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு போய் மறுபடியும் தேடி பார்க்குறேன். ரைட், சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வைராலஜிஸ்டாக இருக்கக்கூடியது. உங்க பயாலஜி டீச்சர் கிட்ட போய் கேட்டுப்பாரு, வைராலஜிஸ்ட் அப்படின்னா யாரு, இல்லைன்னா இன்னைக்கே போய் தேடு. வைரஸ்னால வரக்கூடிய நோய்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து அதற்கான மருத்துவத்தை கண்டுபிடிக்கக்கூடிய, மாற்று மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களை வைராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வைராலஜிஸ்ட் டாக்டர் ஜேக்கப் ஜான், அவர் அதை சொட்டு மருந்தா மாத்தி கொடுத்திருக்காரு உலக அளவ. அப்ப இன்டர்நேஷனல் ரோட்டரியில அவருடைய புகைப்படம் இருக்கு. 1935 பிறந்தவர், இன்னும் இருக்கார். ஹி இஸ் இன் வெள்ளூர். இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் நான் பேசும்போது சொன்னேன், அவருக்கு நம்ம பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொன்ன போது மேடையில் இருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, மேடம் ஆடியன்ஸ்ல உட்காந்துருக்காரு மேடம் அவர் அப்படின்னு சொன்ன போது அத்தனை பேருக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய செயலை செய்துட்டு எந்த விதமான ஒரு முகத்துல நான் தான் செய்தேன் அப்படிங்கிற எந்த விதமான பாவமாற்றமும் இல்லாம மிக அமைதியாக எழுந்து நின்னாரு. அவருக்காக நம்ம இங்கிருந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? வெரி குட். என்ன காரணம் தெரியுமா? பெண் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. உன்னுடைய மிகப்பெரிய சுதந்திரம் அப்படிங்கிறது உன்னுடைய உறுதி, உடல் உறுதி, உன்னுடைய ஆரோக்கியம் மிக மிக பெரிய விஷயம்.